ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம லித்துமம்மா அதிகமாக பட்டர் பிஸ்கெட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம ஏன் வீட்லேயே பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு பட்டர் பிஸ்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்துப்போம். அதை அழகாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் வெயிட் மிஷின் வச்சுருக்கேன். பட்டர் பிஸ்கெட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். நான் சொல்கிறேன் பாருங்கள். பட்டர் எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. நான் இப்போ 100 கிராம் பட்டர் எடுக்கலான்னு இருக்கேன். இது என்னடா மதுரக்கரணிக்கு வந்து சோதனை. ஓகே, 100 வந்துடுச்சு. இப்போ நான் 100 கிராம் எடுக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இது பாப்பாவுக்கு கொடுக்குறதுன்றதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். எப்பயுமே நம்ம எவ்வளோ பட்டர் எடுக்கிறோமோ அதுக்கு பாதிக்கு பாதி சுகர் நம்ம போடணும். 100 பட்டருன்றதுனால நம்ம 50 சுகர் போடணும். நான் 40 தான் போடுறேன். எங்கள் வீட்டில் ப்ரௌன் சுகர் தான் இருந்துச்சு, ஸோ நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். நீங்கள் எந்த சுகர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதில் நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த பிஸ்கெட்டோடைய அந்த ஸ்வீட்னஸ் அதை தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன கொஞ்சோண்டு தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நல்லா இப்போ பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டரில் அந்த கிண்ணத்தில் கொட்டிடுங்க. இப்போ கோதுமை, இது வந்து 200 எடுத்திருக்கேன். பட்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக கோதுமை எடுக்கணும். பட்டருக்கு பாதியாக சுகர் எடுக்கணும், பட்டருக்கு டபுளாக கோதுமை எடுக்கணும். இவ்வளோ தாங்க கால்குலேஷன். இந்த 3 ஐட்டம் மட்டும் இருந்தாலே போதும். நம்மளே வீட்டில் ஈஸியாக பட்டர் பிஸ்கெட் செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த நீங்கள் கையில் பிசைய உங்களுடைய கை சூடுக்கே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டரும் சுகரும் இறுக ஆரம்பித்து அது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் இதில் எதுவுமே அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்ல. இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் பிஸ்கெட் அச்சு இருந்தாலும் நான் இந்த மாதிரியே பண்ணுறேன். இதுதான் ரொம்ப ஈஸி. அச்சு இருந்ததுன்னா அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அதை உருட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அச்சு வச்சு எடுக்கணும். இது நம்ம வீட்டில் நம்ம மட்டும் தானே சாப்பிட போகிறோன்றதுனால இதை நான் கையிலேயே உருட்டி கையிலேயே இதை நான் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவேன். இப்படி உருண்டையாக எடுத்து வைக்கிறதுனால என்னென்னா நமக்கு எத்தனை பிஸ்கெட் வரும் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஈவனாக எல்லா பிஸ்கெட்டும் ஒரே சைஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 14 பிஸ்கெட்ஸ் வந்திருக்கு. யார் யார் என்னென்ன சைஸில் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிஸ்கெட்ஸ் கணக்கு மாறும். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் அலுமினிய தட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம ஓவனில் வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அலுமினிய தட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அந்த பட்டர் ஷீட் மேலே நான் வந்து கீயை விட்டு நல்லா தடவி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா ஷேப்புக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் பொறுமையாக இப்படி தட்டி கொடுத்தாலே இது நார்மலாக கடையில் விற்கிற பட்டர் பிஸ்கெட் மாதிரி மாறிடும். இதுவே நமக்கு போதும். அச்செல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே கோதுமை வச்சு அழகாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குற பிஸ்கெட்ஸே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கோதுமைக்கு பதிலாக நீங்கள் ராகி, சத்து மாவு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட மாற்றி கொடுத்துக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா கடையில் கொடுக்குற பிஸ்கெட்ஸில் எவ்வளோ சுகர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, என்னென்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க, அவங்க டேஸ்ட்டுக்காக என்ன போடுறாங்க, பேக்கிங் பவுடர் போடுறாங்க. நம்ம இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே ஒரு நல்ல டேஸ்டியாக ஒரு பிஸ்கெட் பண்ணுறோம், அதுவும் ஹெல்த்தியாக. ஸோ இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இந்த 3 ஐட்டம் தான். இதை நம்ம பிசைஞ்சு
இந்த மாதிரி தட்டி வச்சு ஓவனில் வைக்க போகிறோம். ஓவன் இல்லாதவங்க நீங்கள் ஸ்டவ்லேயே குக்கர் வச்சு கூட வைக்கலாம். குக்கரில் கல் உப்பு வச்சு அது மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம இந்த தட்டை வந்து கரெக்டாக குக்கருக்குள்ளே இறக்கிட்டு நம்ம மூடி வச்சோம்னா கரெக்டாக ஒரு விசில் போலவே நமக்கு அந்த பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஓவனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓவனை நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஓவன், ரெண்டாவது இருக்கிறது வந்து க்ரில்லு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஓவனை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓவன் ஆன் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ 10 மினிட்ஸ் அது ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டை நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ ஓவன் 180 டிகிரி சூடில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க. இந்த பிஸ்கெட் ரெடி ஆகுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். 8 மினிட்ஸ் அவங்கவுங்க ஓவனை பொறுத்து இருக்குது. எங்களுடைய ஓவனில் இது 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும் பிஸ்கெட்டு. இவங்க அடிக்கடி நடுவில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க, பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு. இன்னும் ரெடி ஆகலை, எனக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் திரும்ப போயிட்டாங்க. ஓகே, பிஸ்கெட்ஸ் இப்போ நல்லா உப்பி வந்துடுச்சு. அந்த பட்டரு அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா இப்படி உப்பி கொடுக்கும். ஓகே, பிஸ்கெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. க்ளவுஸ் போட மறந்துடாதீங்க. ஓகே, நமக்கு பிஸ்கெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், ஒரு நல்ல கலரில் நல்ல ப்ரௌனில் வந்துடுச்சு. அது பார்க்குறதுக்கு கடையில் இருக்க பிஸ்கெட் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? பிஸ்கெட்டை பார்த்ததும் இவங்க செம்ம குஷியாகிட்டாங்க. எனக்கு ஒன்று கொடுங்க, எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி இவங்க ரொம்ப அமுக்கலை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பிஸ்கெட் எப்பயுமே சூடாக இருக்கும்போது நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. பிஸ்கெட் நல்லா ஆறணும். ஆறினா தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வெளியில் அனுப்பிட்டேன். ஓகே, பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அழகாக கடையில் இருக்கிற அந்த டீ பிஸ்கெட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம வீட்டிலேயே செஞ்சது, ஹெல்த்தியானது. இதை தாராளமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உடையுது. இருங்க, நான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பர். இது இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது. பாப்பா கேட்டாங்களே, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்டிங் கொடுத்துருவோம். அவங்க அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், லித்து மம்மா ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. ஹெல்தி ஃபுட், ஹெல்தி லைஃப். பாய் பாய்.